ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று தேவன் தாவீது ராஜாவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உங்களை குறித்தும் நம்முடைய தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து என் சிநேகிதன், எனக்கு பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இயேசு சொல்கிறார், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் என்று இயேசு சொல்கிறார். இதை தான் தாவீது ராஜாவும் செய்து வந்தார். தேவனிடத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டாரோ அதை தேவனுக்கு பிரியமாய் முழு இருதயத்தோடு தேவனுக்காகவே செய்தார். முதலாவது நாம் தேவனுக்காக அதை செய்ய நம்முடைய இருதயத்திலிருந்து வாஞ்சிக்க வேண்டும். சங்கீதம் 40:8 வாசிக்கும் போது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். இரண்டாவது சங்கீதம் 143:10 தாவீது தேவனை நோக்கி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார். நாமும் நம்முடைய இருதயத்தில் முழு இருதயத்தோடு வாஞ்சித்து விரும்பி தேவனிடத்தில் கேட்கும்போது தேவனுக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதே தேவனுக்கு பிரியமாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு தேவனுக்காக செய்யும்போது கர்த்தர் உங்களை குறித்தும் எனக்கு பிரியமானவன், என் சிநேகிதன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து உங்களை குறித்து சாட்சி கொடுப்பாராக. ஆமேன்.